ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் இப்போ டிமார்ட் போகிறோம். நீங்களும் வாங்க போகலாம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு டீனா ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்தா. எனக்கு வேறு அவருடைய ஹிப் சைஸ் மறந்து போச்சு. அதை எப்படிடா கேட்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு வழியாக கேட்டுட்டேன். கேட்குறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது, மறந்துட்டோமேன்னு. அப்புறம் பெட் கவர்லாம் வாங்கலான்னு பார்த்தேன். ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. அதனால் சும்மா பார்த்துட்டு இருந்ததே ஒரு பில்டப் மாதிரி பெருசாக அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக ஹேண்ட்பேக் வாங்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அங்கே கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் கையில் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மஸ்டர்ட் எல்லோ அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்கிட்ட இல்லாத கலர் மாதிரி இருந்தது. இருந்தாலும் வேறு எதுனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். எது எடுக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா நான் அந்த மஸ்டர்ட் எல்லோ தான் எடுத்தேன். அப்புறம் ஹேண்ட்பேக் எல்லாம் ரேட்டு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருந்துச்சு. நான் எடுத்த அந்த மஸ்டர்ட் எல்லோவே 599 அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லை, ஆவரேஜாக இருந்துச்சு. இவர் ஒரு பேக் மாட்டிகிட்டு இருந்தார். அந்த பேக் பார்க்க டோரா பேக் ஒரு மாதிரியே இருக்குது. இந்த பேக் நல்லா இருக்குது, எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் டோரா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருந்தார் அந்த பேக் வச்சுட்டு. எனக்கு இந்த பாத்திரம் கனமாக, இந்த பாட்டமில் கனமாக இருக்கும்ல, அந்த பாத்திரம் பார்த்தாலே எனக்கு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப தோணிகிட்டே இருக்கும். அது ஏன்னே எனக்கு தெரியல. நானும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இன்றைக்கி இதெல்லாம் வாங்கக்கூடாது, தேவையில்லாத செலவு அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வந்துட்டேன். 2 பேரும் ரொம்ப நேரமாக இந்த லஞ்ச் பாக்ஸை பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன தான் அப்படி டிஸ்கஷன் பண்ணுவாங்கன்னே எனக்கு தெரியல. அவர் சொன்னார், உனக்கு இந்த குட்டி லஞ்ச் பாக்ஸே போதும், இதில் பொரியல் எடுத்துக்கோ, இதில் கூட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு அவர் சொன்னால், நான் இன்னும் ஸ்கூலுக்கு போகல, காலேஜ் போகல, நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு கொஞ்சம் பெரிய டப்பாவாக வேணும் அப்படின்னு சொல்லவே திரும்பியும் போய் ஒரு குட்டி டப்பாவாக பார்த்து எடுத்துகிட்டு வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். உனக்கு என்ன பெரிய டப்பா தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாட் பாக்ஸை எடுத்து அவகிட்ட கொடுத்து இது வாங்கிக்கோ அப்படின்னு வேறு பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப நேரம் கழித்து 2 பேரும் ஒரு வழியாக டிஃபன் பாக்ஸை எடுத்து முடிச்சிட்டாங்க. இதில் இன்னும் ஒரு பெரிய ஹாட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதில் உனக்கு சாப்பாடு கரெக்டாக இருக்குமா, சூடாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். அவள் எனக்கு டிஃபன் பாக்ஸே வேண்டாம், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிகிட்டே இருந்தா. கடைசியாக 2 பேரும் சேர்ந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க. சரி, பாட்டில் எடுக்க போனாங்களே, சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு இன்னும் ஒரு பெரிய டிஸ்கஷன். டிஃபன் பாக்ஸே சீக்கிரம் எடுத்துட்டாங்க, வாட்டர் பாட்டிலுக்கு இன்னும் லேட் ஆச்சு. அந்த ஜக் எடுத்து கொடுத்து இதில் தண்ணி குடியா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். இதுக்கு உடனே இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்குவா நானுன்னு கேட்டால், அதுக்கு இதை எடுத்துகிட்டு போ, பெரிய பக்கெட் மாதிரி இருக்கும், இதில் குடிச்சிட்டே இருக்கலாம் நீ தண்ணி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். 2 பேரும் சேர்ந்து கடைசியில் அந்த குட்டி பாட்டில் தான் எடுத்தாங்க. அவள் கையில் வச்சுருந்தா அந்த பாட்டில் தான் அவங்க எடுத்தாங்க. என்னடா தனியாக ஏதோ பார்க்குறாங்களேன்னு பார்த்தா அங்கே ஒருத்தவங்க பாப்பாவை பேஸ்கெட்டில் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் அந்த ப்ராடக்ட்டை எங்கேருந்து எடுத்தாங்கன்னு கேளுங்க, எனக்கும் வேணும் அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸ்லிப்பர் செக்ஷனில் எல்லாமே கலைஞ்சி இருந்துச்சு. ஒரு செட்டாகவே இல்லை, எதுவுமே பேராகவே இல்லை. ஒரு சைஸ் ஒரு மாதிரி, இன்னொரு சைஸ் ஒரு மாதிரி அப்படி தான் இருந்தது. இந்த மாதிரி பெரிய சைஸ் காலுக்கெல்லாம் ஸ்லிப்பரே இல்லை, எல்லாமே சின்ன சைஸாக தான் இருந்தது. நாங்கள்லாம் என்ன பண்ணோம், எங்களுக்கெல்லாம் செருப்பு தயாரிக்கவே மாட்டிங்களான்னு தோணும். என்ன மாதிரியே நீங்கள் யாருன்னா ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு எப்போ ஸ்லிப்பர் எடுக்க போனாலும் இதே தான் தோணும். ஏன் எங்கள் சைஸ்க்கெல்லாம் ரெடி பண்ண மாட்டீங்க, நாங்களாம் செருப்பு போடக்கூடாதா அப்படின்னு இருக்கும். அப்படியே செருப்பு இருந்தாலும் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். இவ்வளோ விலையெல்லாம் கொடுத்து செருப்பு வாங்கணுமா அப்படின்னு தோணும். கேட்டாலே பெரிய சைஸ் செருப்பு ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் முதல் தடவையாக டிமார்ட்லேருந்து சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். டிமார்ட்டெல்லாம் போனாவே இந்த மாதிரி கிளாஸ் வாங்காமல் வரமாட்டோம். ஏன்னா எங்களுக்கு கை நம்மன்னு பண்ணும். எங்களுக்கு வாங்கணும், பில்லு உங்கள் தலையில் கட்டணும், அதுக்காக தான் நாங்கள் போகிறோம் டிமார்ட்டுக்கு. இதில் எங்கள் அம்மா மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கோம். நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃபங்க்ஷன் போகணும், ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.